அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாயா, வெல்கம் டு அஸ்லி கிரியேஷன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குற்றாலம் அண்ட் பாலருவி தான் போகிறோம். இது ஒரு அன்பிளானடு ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். ஒரு பிளானே இல்லாமல் திடீர்னு கிளம்புன ஒரு ட்ரிப்பு தான் இது. நைட்டு பார்த்தீங்கன்னா 12 o'clock கிளம்புறோன்னா 11:30 போல் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் 12 o'clock ஷார்ப்பாக கிளம்பியாச்சு. ஒன் டேலே பார்த்தீங்கன்னா குற்றாலம் அண்ட் கேரளா பாலருவி போயிட்டோம். அதை தான் அந்த விலாகாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கூட கிடைக்கும். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ஐடியா கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock போல் டீ குடிக்கிறதுக்காக வண்டியை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். எல்லா பிள்ளைங்களும் தூங்கிட்டு இருந்துச்சு. ஃபசீனா தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இறங்கி போனால், திருப்பி குடிச்சிட்டு வரும்போது பஸ்ஸு ஏற பார்த்துட்டா. கார் ஏறுறதுக்கு பதிலாக அதை தூக்க கலக்கத்தில் அது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி அஸ்லியை டைப்பர் சேஞ்ச் பண்ணி அவளை ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு 7 o'clock ரீச் ஆகிட்டோம். அப்புறம் வடை டீ குடிச்சிட்டு குற்றாலத்துக்கு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம போய் அங்கே குளிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பசிக்கும். அதுக்கப்புறம் அதனால டீ வடையோடு குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு 5 அருவி தான் பெஸ்ட்டாக இருக்கும் எல்லா அருவியை விட. ஸோ எப்போவுமே நாங்கள் குற்றாலம் போனால் 5 அருவி தான் போவோம். நாங்கள் போன டைமிங்கில் பார்த்திங்கன்னா சீசனே கிடையாது. ஸோ யாருமே இல்லை, எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் மட்டும் நின்று குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஹோட்டலுக்கு வந்தாச்சு. எல்லோரும் பூரி சாப்பிட்டாங்க. நான் பொடி தோசை சாப்பிட்டேன். என்னதான் வீட்டில் தோசை சாப்பிட்டாலும் ஹோட்டலில் தோசை சாப்பிட எல்லாருக்குமே பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கேரளா கிளம்பியாச்சு. அதாவது பாலருவி. குற்றாலத்துக்கும் பாலருவிக்கும் பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் தான். ஸோ ஈஸியாக போயிடலாம். நான் ரொம்ப தூரம்னு நினச்சிட்டு இருந்தேன். குற்றாலத்துக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம்ன்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ தான் தெரிய வந்தது 25 கிலோமீட்டர் தான். ஸோ ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். அதோட பிளேஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போகிறோம். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும். பஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏறி போகணும். பஸ் வந்துருச்சு, கிளம்ப போகிறோம். எதுக்காக வெயிட் பண்ணணும்னா ஒரு 15 பேர் ஆள் சேர்ந்தாதான் தான் வண்டியை எடுப்பாங்க. ஸோ 15 பேர் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலருவி வந்துட்டோம். பஸ்லேருந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம நடக்கணும். நடந்ததுக்கப்புறம் அந்த அருவி வந்துடும். சின்ன பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு கூட இது நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். குளிக்க நல்லாவே இருந்துச்சு. ரிட்டன் அந்த பஸ் வந்துடுச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் இருந்துச்சு. வேணும்னா அங்கேயே குடிச்சிக்கலாம். நாங்கள் அங்கே காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பஸ் வந்தனால எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். நல்ல ஸ்பீடாக காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் இருக்க ஒயிட் ஃபால்ஸில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால், 2 ரூம், ஒரு கிச்சன் இருந்துச்சு. ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா அண்ட் ஒரு சேர் இருக்கும், டீப்பால், அப்புறம் அந்த கபோர்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சன் இது தான். பார்க்க சின்னதாகவும் நீட் அண்ட் லுக்காகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் ரூம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை, இந்தியன் டாய்லெட் தான். நெக்ஸ்ட்டு கிச்சன் பக்கத்தில் செகண்ட் ரூம் இருக்கும். இது வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ஃபஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெட்டாக இருக்கும். செகண்ட் ரூம் சின்ன பெட்டாக இருக்கும். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அஸ்லி கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு சாயந்தரம் போல் பஜார் போயிருந்தோம். அங்கே ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு போனால் அங்கே எதுவுமே இல்லை, சீசன் இல்லாதனால. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே அது உள்ற போனால் மெயின் ஃபால்ஸ் இருக்கும். அதை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை எடுத்தேன். மார்னிங் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி போல் அகைன் குளிக்க கிளம்பியாச்சு. 5 ஃபால்ஸ்லாம் கிளம்பினோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அஸ்லியை குளிக்க வச்சாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி குளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அவளையும் தூக்கிட்டு போயாச்சு. ஐந்தருவி பார்த்திங்கன்னா எம்டியாக இருந்துச்சு, யாருமே குளிக்கலை. அஸ்லி குளிப்போமா? குளிப்போமா? வேண்டாமா? குளிக்கலாமே. சரி சரி, குளிக்கல.
நெக்ஸ்ட் டே குளித்தனால இன்றைக்கி உஷாராயிட்டா, குளிக்க மாட்டேன்னு ஒரே அழுக. அப்புறம் எப்படியோ சமாளித்து அழைச்சிட்டு போய் குளிக்க வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அஸ்லீனா தான் கார் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு போய் முன்னாடி உட்காந்துருந்தா அவங்க மாமா கிட்ட. குளிச்சுட்டு அந்த ஐந்தருவிக்கிட்டேயே வந்து ஒரு டாய் ஷாப் இருந்துச்சு. அங்கே அஸ்லிக்கு வாங்கியிருந்தோம். கார்லேயே பிரித்து விளையாண்டுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அஸ்லியை வச்சுட்டு அங்கே சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ரூம்க்கே வாங்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அகெயின் கிளம்பியாச்சு. வந்த நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் ஊருக்கு. ஏன்னா 2 டேஸ் தான் வந்து ஷாப் வந்து லீவ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ ஷாப்பில் இந்த சிக்கன் பப்ஸ் தான் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட் வந்து எம்மையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு பவுண்டை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டர் மெலன், பைனாப்பிள், அப்புறம் இந்த கிழங்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாங்கி சாப்பிட்டோம். ஃபசீனா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான விஷயம் பண்ணிகிட்டு இருந்தா. என்னோட நேம் சொல்லி மாமி சேனல்னு அவள் சொல்கிறா, வாய்ஸ் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த சேனல் வரமாட்டேங்குதுன்னு என்கிட்ட சொல்கிறா. அது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஈவினிங் போல் சம்சா சாப்பிட்டோம். என்ன தான் டயட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி வெளியில் வரும்போது நம்மளோட டயட்டை வந்து கடைப்பிடிச்சு பண்ண முடியாது. ஸோ நான் அதே போக்கில் அந்த 1 டே அப்படியே ஓட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 போல் ஊருக்கு ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.